ராகவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு பட்ஜெட் சிறப்பு நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த சிறப்பு நேரலை அமர்வில் நம்முடன் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலசங்கத்திலிருந்து அதன் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பட்டய கணக்காளர் திருமிகு சுபாஷினி, பொருளாதார நிபுணர் சிற்பி, பொருளாதார நிபுணர் கோபிநாத் மற்றும் திமுகவில் இருந்து திரு எஸ்கேபி கருணா. அனைவருக்கும் வணக்கம். 1,00,000 மகளிருக்கு தொழில் முனைவோருக்கு உயர்த்திடும் பெரும் திட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பெண்களுக்கான வழக்கமாக இருக்கக்கூடிய திட்டங்களோட சேர்த்து மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமான திட்டங்கள் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்கிறாங்க. 1% 10 லட்சம் மதிப்பில் சொத்து வாங்குபவர்களுக்கு 1% குறைப்பு அப்படிங்கிறது பத்திரப்பதிவில் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சுபாஷ்? இந்த பட்ஜெட் வந்து மகளிரையும் தாண்டி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்ல ஆரம்பிச்சு வயசானவங்க வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ குழந்தைங்க ஊட்டச்சத்து, காலை உணவு திட்டம், அப்புறம் அவங்களுக்கான பெண்களுக்கான படிப்பு வந்து நின்று போகாமல் இருக்கு, அவங்களுக்கான ஊக்கத்தொகை, அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கான ஊக்கத்தொகை, 3ஆம் பாலின டிரான்ஸ்ஜெண்டருக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட், அந்த மாதிரியான விஷயங்கள், ஹையர் எஜுகேஷன். இது தொந்தரவு மகிழ்ச்சி. சுபாஷினி மேடம், நீங்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சிங்க பேசுறதுக்கு. மகளிருக்கான திட்டங்கள் குறித்து நான் உங்ககிட்ட கேள்வியை வச்சிருந்தேன். இந்த திட்டங்கள் எந்த அளவிற்கு போதுமானதாக இருக்கிறது? எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? ஸோ திட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே வந்து இலவசங்களை நிறைய எதிர்பார்த்திருந்தாங்க இந்த எலெக்ஷன் பட்ஜெட்டுன்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக எல்லாரையுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி லைக் ஸ்கூல் வரைக்கும் அப்போ முடித்தோம் ஆக்சுவலி. ஸோ அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு உதவித்தொகையாக இருக்கட்டும், இல்லை வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஐஐடி ஆர் எய்ம்ஸ் போகிறவங்களுக்கு ஃப்ரீ ஸ்பான்சர்ஷிப் ஆகட்டும், அந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்கான ஸ்கூட்டர் மானியம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ ஸ்கூலை தாண்டி வந்தோம்னா அடுத்தது லைக் உங்களோட தொழில் முனைவோருக்கான லோனு, ஸ்கில் டெவலப்மெண்ட், அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் லைப்ரரி, ஆர்கியாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, டூரிசம், எல்லாமே வந்து இதில் கவர் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் லைக் அந்த முதியோர்களுக்கான அந்த சோலை அதெல்லாம் கூட வந்து 10 கோடி ரூபாய் அதுக்கும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே வந்து ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்போடு கொண்டு வரணும். ஸோ டூரிசம் ஆகட்டும், எல்லா ஏரியாவுமே வந்து டச் பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக. அண்ட் இந்த இதெல்லாம் லோன் வேவர் ஸ்கீம் வந்து மக்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். அதையும் வந்து இந்த வாட்டி கொடுத்துட்டாங்க. இது ஒரு மாதிரி கலந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லணும். எலெக்ஷனுக்கு தேவையான விஷயங்கள் நிச்சயமாக இதில் இருக்குது, அது இல்லாமல் இருக்க முடியாது. பட் இந்த மாதிரி இந்த திட்டங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஆக்சுவலாக நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து இப்போ ஒரு இந்த அடையார் ரிவர் கிளீனிங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் போன தடவை ஒரு 250 கோடி, ஸோ இப்போ அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 கோடி கிட்ட செலவு பண்ணியாச்சு. இப்போ இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதில் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. சாரி, அது 1500 கோடி. இன்னொன்று வந்து இந்த ப்ளூ பீச்சுக்கு வந்து 250 கோடி போன தடவை அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை இன்னும் அதுலேயும் ஒரு அடிஷ்னலாக கொண்டு வராங்க அந்த ப்ளூ பீச் கொடி வரத்துக்காக. ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் அலோகேஷன்ஸுமே வந்து இருக்கிற இடத்துல இருக்குது. அந்த மகளிர் சுய உதவி உரிமை தொகை அந்த 1000 ரூபாவும் வந்து இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லேப்டாப், டேப்ஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மகளிர் உரிமை தொகையே நம்ம பார்த்தோம்னா அது வந்து எலெக்ஷனில் இவங்க கொண்டு வந்த ஒரு வாக்குறுதி. அது வந்து ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கே அவங்க எலெக்ஷனில் பதவி ஏற்று ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கடந்த ஒரு ஆண்டுகளில் 1.5 வருஷமாக தான் அதை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இதே மாதிரியான உதவித்தொகை திட்டங்கள் சார்ந்து தான் இந்த பட்ஜெட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆஸ் அ ஸ்கீம் கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற ரிசர்வ்ஸை வச்சு இவங்க வந்து இவ்வளோ நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணினாலும் ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ரெண்டாவது, நம்ம ஒரு லாங் டேர்ம் விஷனை மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஏர்னிங்ஸும் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் அப்படியே பேலன்ஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு டெஃபிசிட்டே வந்து கேபிட்டலோட அந்த 50,000 கோடி தான். ஸோ இப்போ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம வந்து இனி அடுத்து வர காலகட்டங்களில் இந்தியா வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து வளர்ந்துட்டுருக்கு. நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொண்டு வரணும், இந்த மாதிரியான பல விஷயங்கள், சேலஞ்சஸ் ஜியோ பொலிட்டிக்கல் லெவல், ஐ மீன் குளோபல் லெவலில், இந்தியா லெவலில் இருக்கும்பொழுது அதை டோட்டலாக இக்னோர் பண்ணிவிட்டு இன்னைக்கு மக்களுக்கு என்ன கொடுத்தா சந்தோஷமாக இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு அறிவிப்புகளாக தெரியுது. இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா இதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா எல்லாமே எல்லா ஏரியாவும் முடிஞ்ச வரைக்கும் பயங்கர எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணியிருக்காங்க. யாரையுமே வந்து இது எனக்காக இல்லை, எனக்கானது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவு கவர் பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிக்கலாக எவ்வளோ இதில் வந்து இம்ப்ளிமெண்டபிள் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற கொஸ்டின். சுபாஷினி, உங்களுடைய நிறைவு கருத்து?
இது எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு அவங்களோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஏரியாவும் கவர் பண்ணி அவங்க வந்து அலோகேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அகைன் போன தடவத்தோட அலோகேஷன்ஸ் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா எல்லாமே லைக் ஒரு 75% எக்ஸ்பெண்டிச்சர் முடிஞ்சிருச்சு. பட் அந்த 75%க்கான ரிசல்ட் ஆன் கிரவுண்டில் வந்திருக்கானா அது கேள்விக்குரிய விஷயம் தான். அதே மாதிரி இந்த தடவை எல்லா செக்மெண்ட்ஸ்க்கும் வந்து அலோகேஷன்ஸ் போயிருக்கு. இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இந்த கிவன் டைம் இந்த 9 மாத காலத்தில் இது எல்லாமே எஃபெக்டிவாக அலோகேட் ஆகி எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் ஆகி கரெக்டான ஒரு ரிசல்ட்ஸ் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயம் தான். ஒருவேளை இது எல்லாமே நடைமுறைப்படுத்தப்பட்டால் இது ஒரு எக்ஸலன்ட் பட்ஜெட்.